உசுர்ல இரு. ஹலோ ஹலோ ரோஜா, நான் அண்ணி பேசுறேன். மதன் மச்சான் எப்படி இருக்காரு? கண் முழிச்சிட்டாரா? அண்ணி, அண்ணன் இன்னும் கண்ணு முழிக்கல அண்ணி. எல்லாரும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். அண்ணன் கண்ணு முழிச்ச உடனே அர்ச்சனா அண்ணி அண்ணனை மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. ரோஜா, மச்சான் கண் முழிச்ச உடனே எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்றியா? அவர்கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசணும். அண்ணி, பாத்து அண்ணன் கண் முழிச்ச அடுத்த நிமிஷம் அர்ச்சனா அண்ணியோட அங்க வந்துட போறாரு. நீங்க போன்ல பேசுறது யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவர் எங்க வீட்டுல தான் இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் நீ. அப்புறம் அண்ணன் உயிருக்கு ஆபத்து வந்துட போகுது நீ. டாக்டர் மதன் மச்சான் இப்ப கண் முழிப்பாருன்னு சொன்னார். மதன் மச்சான் கண் முழிச்ச உடனே ராதாவையும் மதன் மச்சானையும் அடிச்சு குளத்துல போட்டது யாரு, என்னென்ன நடந்துச்சுன்னு எல்லா உண்மையும் சொல்லிடுவார்ல? கண்டிப்பா சொல்லிடுவாரு நீ. அண்ணன் உண்மையை சொல்லுவாருன்னு தான் நாங்கெல்லாம் காத்துட்டு இருக்கோம் நீ. அண்ணன் கூடிய சீக்கிரத்துல எப்ப வேணாலும் கண்ணு முழிச்சிட்டு நீ. அவர்கிட்ட நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு ரோஜா. அது அவர்கிட்ட பேசணும்னு ஆசையா போன் பண்ண. சரி, மச்ச மண்டபத்துக்கு வரட்டும், நான் இங்கே பேசிக்கிறேன். நீயும் மறக்காம அண்ணன் கூட சேர்ந்து கல்யாணத்துக்கு வந்துரு, சரியா? சரிங்க நீ. இங்க ஜோதிகா கூட மதன் மச்ச தலைமையிலதான் கல்யாணம் நடக்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கா. அவர் இன்னும் ஜோதிகாவை கட்டிக்க போற கல்யாண மாப்பிள்ளைய இன்னும் கண்ணால கூட பாக்கல. அதனால அவர் வந்த உடனே கல்யாணத்துக்கு முன்னாடியே நந்தகுமார மச்சானுக்கு அறிமுகப்படுத்தணும். சரி ரோஜா, நான் வச்சிடுறேன். சரிங்க நீ, வச்சிடுறேன். அப்போ மதன் அர்ச்சனா வீட்டில் தான் இருக்கானா? நம்மளோட நல்ல நேரம். இன்னும் கண்ணு முழிக்காம இருக்கான். அவன் கண்ணு முழிச்சு நம்மளை காட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம நிரந்தரமா அவனை கண்ணை மூட வச்சிடணும். மொபைலை தேட போனவனுங்களை இன்னும் ஆளை காணுமே. சரி, உங்க மொபைலை கொஞ்சம் கொடுங்க. ஓகே சார், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். சரி சார். எதுவும் பேச மாட்டாங்க. தக்காளி இங்கே கொட்டி கிடக்கு. எல்லா இடமும் தேடியாச்சு. இது ஒண்ணுதான் பாக்கி. வெற்றி பிடிச்சிருவோம். அந்த பக்கம் காணுமே. இல்லையோ, காணுமே. தக்காளி கூட தானே கிடந்துச்சு. காணுமே.
இப்போ எங்கே போய் தேடுறது? வேற யாராவது எடுத்திருப்பாங்களோ? இப்போ என்ன பண்ணுறது? சரி, ஃபோன் போனா என்ன? அதுக்காக 10 கோடி விட்டுற முடியுமா? நம்மகிட்ட தான் அவன் நம்பர் இருக்கே. அவனுக்கு போனை போட்டு மிரட்டி பணத்தை கேட்ட வேண்டியதான். புது நம்பரா இருக்கு. ஹலோ ஹலோ, நான் தான் பேசுறேன் 10 கோடி. என்னப்பா பயந்துட்டியா? இங்க பாரு, நீயும் மண்டபத்துல தான் இருக்க, நானும் மண்டபத்துல தான் இருக்கேன். மண்டபத்தியா? என்ன தேடுறியா? நீ என்ன தேடுனாலும் நான் கிடைக்க மாட்டேன். டேய், இப்போ எதுக்குடா ஃபோன் பண்ண? நம்ம டீலிங் பேசுற மாதிரி ஒழுங்கா 10 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்துரு. உன் போன் என்கிட்ட தான் இருக்கு. அந்த குட்டி யானையை துரத்தி போய் மடக்கி அதுல இருந்து செல்போனை எடுத்து நான் கொண்டாந்துட்டேன். இப்ப அது என் கையில தான் இருக்கு. இங்க பாரு, உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுப்பா. டேய், ஃபோன் உங்ககிட்ட இருக்குன்னு பொய்யா சொல்ற? அப்ப நான் பொய் சொல்றேனா? சரிப்பா, அப்ப நான் ஒரு காரியம் பண்ணட்டுமா? டேய், என்னடா பண்ணுவ? இங்க லைவ் கேமரா போயிட்டு இருக்கு. அதுல உன்னை பத்தி போடுறேன். இங்க இருக்கவங்க எல்லாரும் பாப்பாங்க. அப்ப அதை நம்புவில்ல? டேய், அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாத. அப்ப ஏன் வேலைக்கு வா. குட்டியான மண்டபத்துக்கு வெளியில நிக்குது. நீ அங்கே 10 கோடி ரூபாயை கொண்டாந்து வச்சிரு. நான் உன் செல்போனை மண்டபத்துல ஒரு இடத்துல வச்சிடுறேன். நான் 10 கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டு உன் போனை எங்க வச்சிருக்கேன்னு சொல்றேன், நீ எடுத்துக்க. என்னையா சைலண்டா இருக்க? இங்க பாரு, இன்னும் 1 மணி நேரம் உனக்கு டைம் தரேன். நீ 10 கோடி ரூபாயை ஒழுங்கா வச்சிட்டீன்னா ஓகே. இல்லைன்னா ஏதாவது கோக்குமாக்க பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, டெலிகாஸ்ட் பண்ணிடுவேன். என்ன சொல்ற? 1 மணி நேரம் கழிச்சு உனக்கு போன் வரும். வெயிட் பண்ணு. 10 கோடி போனா நீ சம்பாதிச்சிடலாம். போன் போனா மானம் போயிடும். ஞாபகத்தில் வச்சுக்கிறியா? ஐயோ, என்ன பண்றது? இப்போ ஒரு உதாரணம் விட்டுருக்கோம். அவன் மசீரானான்னு பார்ப்போம். பார்க்க தானே போறேன். இந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள இவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏற்கனவே மரத்துல பள்ளி மாதிரி ஓட்டிக்கிட்டு இருந்த பையன் இவன். இவ்வளோ பெரிய மண்டபத்துல எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பானே. டெலிகாஸ்ட் பண்றவன் வேற மிரட்டுறானே. போன் கையில இல்லாமலாம் இவ்வளோ தில்லா பேசுறான். மண்டபத்துல இவ்வளோ கும்பலா வேற இருக்கு. கும்பலோட கும்பலா கலந்துட்டா இவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? இவனை எப்படி தூக்கலாம்? கண்ணு முழிச்சிட்டியா அண்ணே? அண்ணே, உனக்கு ஒண்ணு இல்ல அண்ணே. கண்ணு முழிச்சிட்ட அண்ணே. நீ கண்ணு முழிக்கணும்னு தான் இங்க வீட்டுல எல்லாரும் காத்துட்டு இருக்கோம் அண்ணே. அண்ணே, நான் போய் அர்ச்சனா அண்ணிய கூட்டிட்டு வந்துடுறேன். நான் எங்க இருக்க? நீ அர்ச்சனா அண்ணி வீட்டுல தானே இருக்க. இரு, நான் அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன். பாத்துமா, எப்படிங்க மதன்? இப்ப பரவாயில்லையா? வெயிட் 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 மெதுவா பாத்துமா. அப்படியே சார். தர்மதுரையோட சாங்ஸ் டிஃப்ரெண்டா கொடுத்திருக்காரு யுவன் சங்கர் ராஜா. பாடல்கள் எல்லாமே வந்து ட்ரெண்ட் மியூசிக்ல கேளுங்க.
நீங்க எப்ப கண் முழிப்பீங்கன்னு நாங்கெல்லாம் காத்துட்டு இருந்தோம். இப்பதான் எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு. நான் எப்படி இங்க வந்தேன்? எனக்கு என்ன ஆச்சு? அது நான் அப்புறமா சொல்றேன். உங்களையும் ராதாவையும் அடிச்சு குளத்துல தூக்கி போட்டது யாரு? கெஞ்சி கேக்குறேன் ப்ளீஸ். உங்களுக்கு என்ன வேணாலும் நான் பண்றேன். அவளை தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க ப்ளீஸ். நான் தாலி கட்டுறதா இருந்தா அது ஜோதியா கழுத்துல மட்டும்தான். ஏன்னா அது ஒரு பிசினஸ் ஸ்டீல். பூமிகாவோட பார்ட்னர் வேலாயுதம் இருக்கார்ல, அவரோட பையன் நந்தகுமார் தான் என்ன அடிச்சு போட்டான். அவன் ஏன் அந்த மாதிரி பண்ணா? அர்ச்சனா, அவன்தான் ராதாவை கெடுத்தது. ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டான். அவன் குழந்தைய தான் ராதா வயித்துல சுமந்துட்டு இருக்கா. அந்த நந்தகுமார் கண்டுபிடிச்சு ராதாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நியாயம் கேட்க போனப்பதான் காட்டு கோயிலுக்கு வர சொல்லி ஆட்களை வச்சு அடிச்சு எங்களுக்கு குளத்துல தூக்கி போட்டு போயிட்டான். ராஸ்கல் கூட இருந்துகிட்டே எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிருக்கான். ராதாவையும் கெடுத்துட்டு ஜோதிகாவையும் கல்யாணம் பண்ண திட்டம் போட்டிருக்கான். இத்தனை பேரையும் முட்டாளாக்க பார்த்திருக்கான். அவனை சும்மாவே விடக்கூடாது. அர்ச்சனா, நான் இந்த நிலைமையில இருக்கிறது பூமிகாவுக்கு தெரியுமா? ஒரு விதத்துல உங்களை கண்டுபிடிக்க காரணமா இருந்ததே பூமிகா தான். காட்டுக்கோவில்ல உங்க செயினியும் ராதாவோட கால் கொலுசையும் கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிச்சு சொன்னவ அவதான். அதுக்கப்புறம் அந்த குளத்து பக்கத்துல இருக்கிற கிராமங்கள்ல எல்லாம் தேடி போக போது நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கீங்கன்ற விஷயத்த கண்டுபிடிச்சா. அந்த நந்தகுமார் நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கீங்கன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு போலியான அப்பா அம்மா யாரையும் அரேஞ்ச் பண்ணி உங்களை கடத்திட்டான். நல்ல வேளை நீங்க சக்தி கண்ணில் பட்டதுனால சக்தி உங்களை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தா. அர்ச்சனா, என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அர்ச்சனா. நானும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் மதன். எனக்கு ஹார்ட் ஆபரேஷன் செஞ்சு என்னோட உயிரை நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க. அர்ச்சனா, நான் இங்க இருக்கிறது பூமிகாவுக்கு தெரியுமா? பூமிகாவும் குழந்தையும் உங்களை நேர்லயே வந்து பாத்துட்டாங்க. பூமிகா தான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு அழுதா. நான் ஆறுதல் சொல்லி நீ போய் ஜோதிகா கல்யாண வேலையெல்லாம் பாருன்னு சொல்லி அனுப்பிச்சேன். ராதா எங்க? ராதாவையும் கண்டுபிடிச்சிட்டோம். அவளை சக்தி கூட்டிட்டு வர போயிருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ வந்துடுவா. ரொம்ப சந்தோஷம் அர்ச்சனா. அர்ச்சனா, ஜோதிகா அவன் கல்யாணம் பண்ண போறான். அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அர்ச்சனா. அந்த நந்தகுமார ராதா கழுத்துல தாலி கட்ட வைக்கணும். அர்ச்சனா ப்ளீஸ், இந்த காரியத்தை நீங்க எப்படியாவது பண்ணிடுங்க. இல்ல மதன், இந்த காரியத்தை செய்ய போறது நீங்களும் ராதாவும் தான். நான் எப்படி அர்ச்சனா பண்ண? அதுக்கான ஏற்பாடுலாம் நான் பாத்துக்கிறேன்.
நீங்க கண்ணை உருட்டி உருட்டி பாக்குறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. கல்யாண பொண்ணு பயந்துட போறப்பா. என்ன மாப்ள கண்டுக்காம போறீங்க? நம்ம டீல மறந்துட்டீங்க. என்ன பார்த்ததும் அவாய்ட் பண்றீங்க. சரி, நீங்க கண்டுக்காம போன என்ன, நான் கண்டுக்கிறேன். சரி, நீங்க போய் நலங்குக்கு ரெடி ஆகுங்க. நலங்குக்கு மட்டும் ரெடி ஆகுங்க. ஓகே, போங்க மாப்ள, போங்க போங்க. சொல்லு மச்சான். டே மச்சான், மதனை இன்னும் அர்ச்சனா மேடம் அவங்க பாதுகாப்பில் தான் வச்சுருக்காங்க. இன்னும் அவன் கண்ணு முழிக்காமல் மயக்கத்தில் தான் இருக்கானா. அவன் மட்டும் மயக்கம் தெரிஞ்சு உண்மையை உளறிட்டானா என்னால் ஜோதியா கழுத்தில் தாலி கட்ட முடியாதுடா. அப்புறம் நான் ராதா கழுத்தில் தாலி கட்ட வேண்டியதாயிடும்டா. அதனால் அந்த மதன் கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடி அவனை நிரந்தரமாக கண்ணு மூட வைக்கணும்டா. நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணி எனக்கு தெரியாது. போய் வேலையை முடி. சரி, ஓகே. சரி மச்சான், நான் வரேன். அக்கா, அக்கா, ராதா எழுதுரு. அக்கா, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அக்கா. நான் ஏமாந்துட்டேன்க்கா. என்ன அந்த நந்தகுமார் ஏமாத்திட்டான். எனக்கு எப்படியாவது நீங்க தாக்க நல்ல வழி காட்டணும். என் கழுத்துல அவனை தாலி கட்டி வச்சிருக்கா, ப்ளீஸ். ராதா, அதான் இங்க வந்துட்டல, நீ ஒன்னும் கவலைப்படாத. அர்ச்சனா எல்லாத்தையும் பார்த்துப்பா. அக்கா, அந்த நந்தகுமாரை விடவே கூடாதுக்கா. அமெரிக்கால தான் என்ன ஏமாத்தினா, இங்கேயும் எனக்கு தாலி கட்டுறேன்னு என்னையும் மதன் மாமாவையும் காட்டம்மன் கோயிலுக்கு வர சொல்லி எங்களை அடிச்சு குளத்துல தூக்கி போட்டுட்டான். கடவுள் புண்ணியத்துல நான் தப்பிச்சிட்டேன். ஆனா மதன் மாமாக்கு தான் என்ன ஆச்சுன்னே தெரியலக்கா. கவலைப்படாத, மதனுக்கு ஒன்னும் ஆகாது. அவர் பத்திரமா நம்ம வீட்டுல தான் இருக்காரு. அக்கா, மாமா இங்க இருக்காரா? ஒருவேளை இந்த மொபைலா இருக்குமோ? பச்சை புள்ள கையில 10 கோடி. எப்படியாவது நைஸ் பண்ணி வாங்கிடணும், இல்ல புடிங்கிடணும். பாப்பா, இங்க பாருமா, உன் கையில செல்லு இருக்கு. உடுக்குன்னா அழுதுருவே என்னமோன்னு பயமா இருக்கு. அது செல்போன் என்கிட்ட குர்றா 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 குர்றா. தங்க குர்றா, மிட்டாய் வாங்கி தரேன்டா உனக்கு. என்ன வரேங்க, ஒழுங்கா வேலை செய்ய. அங்கனே குழந்தைகிட்ட பேச்சு. வாயா. சரி, நீங்க போ. எங்க அந்த பாப்பா காணோம்? ஐயோ, குழந்தைய காணுமே. எங்க? அங்க போயிட்டு இருக்கியா? ஐயோ, யார்கிட்ட போக கூடாதுன்னு நினைக்கிறோமோ அங்கேதான் போய் நிக்குது. ஐயோ, கை கட்டினது வாய் கட்டாம போயிடும் போல இருக்க. ஐயோ,
வள்ளிய கல்யாணம் பண்ணிக்க முடியாதா கடவுளே? அம்மா என்னடா செல்லம்? என்னது இது? யாருது? யாருதுடா செல்லம்? இங்க வா வா. யாருதுடா இது? யாரோட போன் பாரு. ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. யாரோட போனா இருக்கும் தெரியலையே. யாரா இருக்கும்? எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? ஏய் ஆனந்த், எங்க போற? எனக்கா? இல்ல பாப்பா தெரியாம யாரோட போனையும் எடுத்துட்டு வந்துட்டா. அது ஸ்விட்ச் ஆஃப்ல வேற இருக்கு. கை மாறிடுச்சே. நீ என்ன பண்றனா இத பத்திரமா எடுத்துட்டு போய் சார்ஜ் போடு. சரியா? சரிக்கா. போ. ஏய் இரு இரு இரு. அடுத்து உனக்கு தான் நலங்கு வைக்கணும். சீக்கிரமா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. போ. அப்புறம் இத மறக்காம யாருதுன்னு கேட்டு கொடுத்துரு. சரியா? போ. சீக்கிரம் போ. இந்த மொபைலுக்கு சார்ஜர் இல்லையே. யார்கிட்ட கேட்கலாம்? என்ன மாப்ள, மொபைல்லாம் புதுசா இருக்கு. என்ன தேடுறீங்க? இல்ல இந்த செல்லுக்கு சார்ஜர் வேணும். யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல. என்கிட்ட எல்லா செல்போனுக்கும் சார்ஜர் இருக்கு. வாங்க தரேன். சரி வாங்க. செல்போன் அந்த ரூம்ல தான் இருக்கு. எப்படியாவது உள்ள புந்து ஆட்டையை போட்ட வேண்டியதான். தர்மதுரையோட சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும் ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பா ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரெண்ட் மியூசிக்கை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டிப்பட்டி கனவா காத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே, அடி முக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்ப